ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இன்னைக்கு தேர்ஸ்டே, ஆக்சுவலாக சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, இன்னைய நாளோட ஓவரால் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் பார்த்தீங்க. அட் த சேம் டைம் ஒரு பியரிஷ் மூவும் இங்கே வந்திருக்கு. ஸோ இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த ஒரு புல்லிஷ் மூவோட ஒரு ஸ்டார்டிங் அந்த ஒரு அனாலிசிஸும் இந்த பியரிஷ் மூவோட ஸ்டார்டிங் அனாலிசிஸும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ ஸ்டில் யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸில் ஒரு அடிப்படை பேசிக் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதோ இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஆல்சோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நடந்த இங்க ஒரு மேனிபுலேஷன் நடந்தது. அந்த மேனிபுலேஷன் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட அனாலிசிஸ்ல இன்ட்ராடே அனாலிசிஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும். அது வந்து வீக்லி ஃபியூச்சர் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இது வீக்லி ஃபியூச்சர் சார்ட் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த வீக்லி ஃபியூச்சர் படி பார்க்கும்போது ஓப்பன் வந்து 26,023 அரௌண்ட் 26,000 ஸ்ட்ரைக்ல ஓப்பன் ஆயிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூவ். அப்போ டாப் ஸ்ட்ரைக்காகவும் இதை கன்சிடர் பண்ணலாம். எதர் டாப் ஸ்ட்ரைக்காகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் 26,000, அல்லது ஓப்பன் ஸ்ட்ரைக்காகவும் எடுத்துக்கலாம். ஓகே, அட் த சேம் டைம் இதோட டெப்த் எவ்வளோ தூரம் பியரிஷாக போயிருக்கலாம், லோ எது வரைக்கும் போயிருக்குன்னா 25,950 அரௌண்ட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி அனாலிசிஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிவில் 26,000 கால் அண்ட் புட்டை நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூவ், ஆல்சோ இது வந்து டாப் ஸ்ட்ரைக்காகவும் இருக்கிறதுனால நம்ம புட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆயிருக்கா இல்லையா, குவாலிஃபை ஆயிருக்கா இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது புட்டு குவாலிஃபை ஆகணும், 26,000 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா காலுடைய ஹைக்கு மேலே இருக்கும். காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை வந்து 129.7. ஸோ நம்ம வந்து ஒரு 130ன்னு வச்சுக்கலாமா, 130. ஓகே, 130ன்னு வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் புட்டோடைய லோ பார்த்தீங்கன்னா ஒரு 106. ஸோ 106 நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட முடிவில் எக்ஸாக்டா அந்த ஒரு ஆப்போனண்டோட ஹையை ஜஸ்ட் எபோவ் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி காலம் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்டோட லோ பிலோ க்ளோஸ் வச்சிருக்கு. இதன் அடிப்படையில் நம்ம ஆஸ் பர் அவர் கான்செப்ட் இட்ஸ் அ ரிட்டன் ரூல். ஸோ அதன்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். மெக்கானிக்கலாக தான் நம்ம ட்ரேட் பண்ண போகணும், நோ எமோஷன்ஸ் இன்வால்வ். ஓகே, ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்கே தீபத்தினால எல்லாம் பட்டாசு எல்லாம் போயிட்டு இருந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கொஞ்சம் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் 26,000 புட்டு வந்து நமக்கு ட்ரெண்ட் பாயிண்டாக குவாலிஃபை ஆகுது. ஃபைன், ட்ரெண்ட் பாயிண்டாக குவாலிஃபை ஆன ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அப்புறமே இம்மிடியட்டாக அதை ஃபெயில் ஆகுது. இந்த மேனிப்புலேஷன் இது இது நடந்திருக்குன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் கேண்டல் முடிவும் போது தான் நம்ம இந்த டேட்டாவை எடுத்து நம்ம அனாலிசிஸை ஏற்படுத்துறோம். ஓகே, இமிடியேட்டாவே நம்ம செகண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும் போதே நம்ம என்ட்ரி போறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஐ ஒன்ட் கிவ் சஜஷன். ஓகே, ஏன்னா நான் சில பேரோட மெசேஜஸ்ல நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். பெட்டர் பி பேஷண்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில்ல தான் நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றோம். செகண்ட் கேண்டில் ரன் பண்ணாதான் நமக்கு தெரியும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ அதனால கொஞ்சம் நிதானமா ட்ரை பண்ணுங்க. ஸோ செகண்ட் கேண்டில் இமிடியேட்டா அந்த டாப் ஸ்ட்ரைக்கான 26,000 புட்டோட ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ இது கிளியரா இருக்குதுங்களா? அப்போ ஆப்வியஸா நம்ம அடுத்தது எதை போவோம்னா பாட்டம் ஸ்ட்ரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா டாப்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிவுல டாப்ல ஒரு ஸ்ட்ரைக், பாட்டம்ல ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்குது அப்படின்னா இந்த கேஸ்ல ஸ்ட்ராங்கான பியரிஷ் மூவ் தான். டாப் ஸ்ட்ரைக்கை தான் நான் முதல்ல அனலைஸ் பண்ணேன். இன்கேஸ் டாப் ஸ்ட்ரைக் கன்சிஸ்டண்டா ட்ரெண்ட் பாயிண்டாவே இருந்துச்சுன்னா நான் பாட்டம்க்கு போயிருக்கவே வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனா அது ஃபெயில்னு ஆகும்போது நான் ஆப்வியஸா வேற யாரோ ஒருத்தர் டேக்கன் ஓவர் பண்ண போறாங்க. அப்போ யார் டேக்கன், புட்டு ஃபெயில் ஆகுது, அப்போ யார் டேக்கன் ஓவர் பண்ணுவா, கால் தானே டேக்கன் ஓவர் பண்ணணும். அப்போ பாட்டம் ஸ்ட்ரைக் 950 நான் எடுக்கிறேன். இந்த அடிப்படையில் தான் நான் மார்னிங் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல 950 25,950 காலை வந்து நான் ட்ரெண்ட் பாயிண்ட்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நான் 950 கால், அதே போல புட்டும் பார்த்தீங்கன்னா 25,950. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால் இங்கே நம்ம பாட்டம் ஸ்ட்ரைக்னா காலை தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ கால் வந்து 10 பாயிண்ட் ஆகும்னா ஆப்போனண்ட் புட்டோடைய ஹை என்ன, புட்டோடைய ஹை பார்த்தீங்கன்னா 112.8. ஸோ 113 அப்படி எடுத்துக்கலாமா, 113 எங்க இது வந்து ஆல்ரெடி 113 எபோவ் தான் இருக்குது. அதே போல காலுடைய லோ என்ன 119.5. ஸோ 119 நம்ம வைக்கலாமா, 119 இங்கேயும் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து ஆல்ரெடி வெல் பிலோ தான் இருக்கு. ஸோ இங்கே சில பேருக்கு டவுட் வந்துச்சு, என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க.
நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன்ல மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம வந்து மீட்டிங் நடந்த ஸ்ட்ரைக்கை தானே சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின். எஸ், ஆஸ் பர் ரூல் அதுதான் ரூல். நிறைய பேர் 26,000 தான் இன்னைக்கு வந்து எடுத்திருந்தாங்க. 26,000 நீங்க ட்ரெண்ட் பாயிண்ட்டை குவாலிஃபை பண்ற டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 940க்கு மேல தான் நீங்க குவாலிஃபையே பண்ணிருப்பீங்க. பட் 915 நான் எப்படி சொன்னேன்? இங்க நம்மளுடைய ட்ரேட் பிளான் சிலபஸோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அட்வான்ஸ்டு அனாலிசிஸ் வரும். பிகாஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளுடைய அனாலிசிஸ், அதாவது ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸை வந்து நம்ம எப்படி இதை நான் எப்படி ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்னா, ஒரு நூல் பிடிச்ச மாதிரி நம்ம அதை வந்து ட்ராக் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ இன்ட்ராடே அனாலிசிஸ் படி பார்க்கும்போது இங்க 950 கால் அண்ட் புட் வந்து மீட் நடக்கல. எஸ், ஐ அக்ரி. பட் ப்ரீவியஸ் டே அனாலிசிஸோட நான் இதை சேர்த்து பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது 950 கால் வந்து இட்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபைட் ட்ரெண்ட் பாயிண்ட் விச் இஸ் நாட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லணும். அது வந்து ஃபெயிலியர் ஆகவே இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இதில் சொல்றேன். இது வந்து நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன். இன்ட்ராடே அனாலிசிஸ் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதுவே எத்தனை பேருக்கு கிளியரா தெரியல. ஸோ இதுல ஸ்ட்ராங் பேஸ் ஆனாதான், பேஸ்மெண்ட் நமக்கு இதில் ஸ்ட்ராங் ஆனாதான் நம்மளால வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் இதை சொன்னேன். இந்த விஷயத்தை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணா கன்ஃபியூஷன் வரனால தான் அவாய்ட் பண்றேன். பட் 950 கால் என்பது ட்ரெண்ட் பாயிண்ட் ஆல்ரெடி குவாலிஃபைடு. அப்படி குவாலிஃபை ஆனதோட நீங்க வந்து இங்க பார்க்கும்போது ஆல்ரெடி ஆப்போனண்டோட ஹைக்கு மேல இருக்காங்க, இங்க ஆப்போனண்டோட லோக்கு கீழே இருக்காங்க. இட்ஸ் குவாலிஃபைடு. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய ட்ரெண்ட் நம்ம கண்டினியூ பண்ணா 950 காலுக்கு இமீடியட் ஆப்போனண்ட் பீட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் யாரு? 26,000 கால். எக்ஸாக்ட்லி. ஓகே, 26,000 புட். 26,000 புட்டுடைய லோ ஹை என்ன? நெக்ஸ்ட் லெவல்ல டார்கெட் 139. ஸோ 139. இந்த செகண்ட் கேண்டில்ல அந்த 26,000 புட் நெக்ஸ்ட் லெவலான அந்த லெவலையும் பீட் பண்ணிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக இந்த செகண்ட் கேண்டிலுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு டிசிஷனுக்கு கன்க்ளூஷனுக்கு வருவோம். அப்சல்யூட்லி ரைட் தானே? ஸோ அதே நேரத்தில் இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆனது கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷன் லோ என்ன? 119.5. அப்போ ஒரு 119 மார்க் பண்ணலாமா? இப்போ இதுதானே எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக வரப்போகுது. 119. இந்த 119ஐயும் சேம் டைம்ல பிரேக் டவுன் பண்ணுது. ஓகே, இப்படிதான் நான் வந்து மார்னிங் ஸ்ட்ரைக்கே நான் உங்களுக்கு 950 கொடுத்தேன். அந்த ட்ரெண்ட் அங்க பிக்கப் ஆனது எக்ஸாக்டா டிராவல் ஆச்சு. ஓகே, இதை நீங்க நெக்ஸ்ட் டார்கெட் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. 26,000 புட்டுக்கு அடுத்தது எதை எடுத்துக்கணும்? 26,050 புட் எடுத்துக்கணும். ஸோ சேம் இன்ட்ராடே ஹைஸ் எல்லாத்துலயுமே மார்க் பண்ணி பாருங்க. 168.9, 169 மார்க் பண்ணலாமா? 169. ஓகே, 169. நான் ஸ்ட்ரைட்டா அடுத்தது வந்து நான் 100க்கு போயிடுறேன். பிகாஸ் ஓகே, நெக்ஸ்ட் 100 தான். இல்லை, 26,050க்கு அடுத்து 100. ஓகே, ஸோ டைரக்டா நம்ம அடுத்த, அதாவது ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு எக்ஸாக்ட் எப்படி நடந்தது அந்த மேனிபுலேஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த டவுன் சைடுக்கான அனாலிசிஸை பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹை என்ன? 202. ஸோ 100ஓட ஹை வந்து 202. எக்ஸாக்டா பாருங்க, இந்த லெவலையும் பிரேக் பண்ணிச்சு. இப்போ இந்த 100ல நம்ம 119 மார்க் பண்ணுமா? ஏன்னா ட்ரெண்ட் பாயிண்டோட லோவா. இப்போ மார்க்கெட் இங்கே தான் வந்து நிற்கிது. இப்போ இதுல என்னன்னா இன்னைக்கு நடந்ததுல எக்ஸாக்டா ஒரே நேரத்தில் பாருங்க, இந்த 100ஓட கால், அதாவது 26,100 புட்டோடைய இந்த ஹை அண்ட் அதனுடைய சப்போர்ட் லெவல் வந்து சேம் டைம்ல பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன், இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன போவோம்? நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுக்க போவோம். எஸ், அப்சல்யூட்லி நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை எடுத்து தான் ஆகணும். ஆனா இன்னைக்கு சில பேர் நமக்கு மெசேஜ் ஒரு சார்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுல நிறைய பேர் 150 புட்டை வந்து டவுன் சைடுக்கான ட்ரெண்ட் பாயிண்டா எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே நான் 119 நான் மார்க் பண்றேன். இந்த 119 டச் பண்ணல. ஆல்சோ இங்க இதனுடைய ஹையை போடுவோமா? இதனுடைய ஹை என்ன? 239. ஸோ 239 அதை இங்க போடுவோமா? 239. இது நெக்ஸ்ட் லெவல் டார்கெட். இங்க 239 ரீச் பண்ணல, இங்க 119 ரீச் பண்ணல. நான் சொல்றது புரியுதுங்களா? இது ரெண்டுமே மீட் ஆகல. ஆல்சோ சேம் ஸ்ட்ரைக் எடுத்துப்போமா? 150 புட்டு, அப்போ 150 கால் எடுத்துப்போமா? 150 கால். 150 கால்ல என்ன பண்ணணும்?
150 கால் பார்த்தீங்கன்னா இதில் காலுடைய ஹை என்ன 104.5. 104 எங்க இருக்குது 104 கிட்டத்தட்ட இது 103 தான் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ 104. அதே போல் இதனுடைய லோ என்ன இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா 121.7. ஸோ 121 போட்டிங்கன்னா அது எங்கேயோ இருக்கு. ஸோ அதாவது சேம் ஸ்ட்ரைக்கோட மீட்டிங்கும் நடக்கல, ஆல்சோ ட்ரெண்ட் பாயிண்டோட லோவும் இது டச் பண்ணல, ஆல்சோ ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் வந்து இதனுடைய ஹையையும் டார்கெட்டையும் ரீச் பண்ணல. அப்புறம் எப்படி நம்மளுடைய ரூல் புக் பிரகாரம் 150 ஸ்ட்ரைக்கை நீங்க கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்க முடியும்? நான் சொல்றது புரியுங்களா? ஒன் செகண்ட், நான் மறுபடியும் நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். 950 கால், இங்க 100 புட். இந்த 100 புட்ல லோ பிரேக் ஆயிடுச்சு, எஸ். இங்க டார்கெட் ரீச் ஆயிடுச்சு, எஸ். ஸோ ரெடியா நம்ம 26,150 புட்டை எடுத்துக்கிறதும் எஸ், கரெக்ட். பட் அங்க மீட்டிங் நடக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே ஒரு ரிவர்சல் ஆகுது. இங்க எப்படி ரிவர்சல் ஆச்சுங்க, இது ஏதாவது சப்போர்ட்ல தான் அப்படிலாம் கேட்டா கண்டிப்பா எனக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம கிட்ட பதில் வராது. மேபி வேற ஏதாவது அனாலிசிஸ்ல இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா நான் இங்க இதை கன்சிடர் பண்ணல. என் ரூல் பிரகாரம் இந்த 119க்குள்ள வர்றதும் இங்க 202க்கு கீழே வர்றதும் அதே போல சேம் ஸ்ட்ரைக்கான 100 காலை நான் எடுத்துக்கிறேன். 100 கால் 100 கால். இதுவும் இந்த 100 கால்ல என்ன நடக்கணும், இந்த 100 கால்ல இவனுடைய ஹை என்ன 130.9. ஸோ 131 போடலாமா? இந்த 131 இந்த 131க்கு மேல போய் சர்வைவ் ஆகிறதும், இதே மாதிரி இதோட லோ 98, இந்த 98க்கு கீழே இவன் வர்றதும் 98. இதுதான் என்னுடைய ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன். நல்லா புரியுதா? இங்க இருந்து இவ்வளவு தூரம் கீழே வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா இங்க மூவ்மெண்ட்டை பாருங்க. அதே சமயம் இந்த பிரேக் அவுட் நடந்த பிறகு புரியுதா, இங்க இங்க இந்த 119க்குள்ள என்டர் ஆகும்போது இவன் ஆல்ரெடி 98 கீழே போயிட்டான். அதாவது இந்த ஸ்ட்ரைக்கோட புட்டோட லோக்கு கீழே போயாச்சு. இங்க 119 சப்போர்ட்டுக்கு மேல போறான். ஸோ இவ்வளவு பெரிய மூவ் நான் மிஸ் பண்றேன் அப்படி பண்றேன், அது அது உங்களுடைய ஓன் டிசிஷன். எல்லா மூவையும் கேப்சர் பண்றது எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து ட்ரெண்ட் வந்து அப்சைட்ல போகும்போது காலும் புட்டும் ப்ரீமியம் ஈக்குவலா இருந்துச்சு. நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்டோடைய மூவ்மெண்ட்டை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கனாலே நீங்க கிளீனா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு லெவலையும் இந்த 139 லெவலை டிஃபீட் பண்ணுது செகண்ட் கன்ல. சேம் டைம்ல இதனுடைய இந்த இந்த லெவல் யாரோட ஸ்ட்ரைக்கோ அங்க சப்போர்ட் பிரேக் ஆயிருக்கும். அதே மாதிரி 169 இங்க பிரேக் ஆகுது, இதனுடைய கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரைக்ல போய் பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிருக்கும். அதே போல இந்த 202 பார்த்தீங்கன்னா இங்க எப்போ பிரேக் ஆகுதோ அதே கேண்டில் அங்கேயும் பிரேக் ஆயிருக்கும். இதுதான் நான் உங்களை கம்பேர் பண்ண சொல்றேன். இந்த டைம் ஃபேக்டர்னு ஒரு இருக்குதுல்ல, அது இங்க கிளியரா என்ன பாத்தீங்கன்னா இந்த அப்சைடு மூவ்மெண்ட்ல ஈக்குவலா இருந்துச்சு. ஆனா இங்க அப்படி இல்லை, கொஞ்சம் டிகே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனாலதான் சொல்றது, என்னைய பொறுத்த வரைக்கும் என் ரூல் பிரகாரம் என்ன நடக்குதோ அதுதான். இங்க இந்த 119க்கு மேல வருதா, இப்பதான் குட் சைட்ல ரிவர்சல்ல நான் கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துப்பேன். புரியுதா? இது வந்து 100ல தான் எடுத்தா, ஆமா நான் 100 தான் எடுக்க முடியும். 150 நான் பார்க்க கூடாது. ஏன்னா 150ல அஸ்தர் ரூல் படி மீட்டிங்கே நடக்கல. எய்தர் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவோ மீட் ஆகல, சேம் ஸ்ட்ரைக்கோட 2 பேரோட ஹை அண்ட் லோவோ மீட் ஆகல. அப்புறம் எப்படி நம்ம அதை வந்து கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்க முடியும்? அதுல இன்னொரு கான்செப்ட் HLAன்னு ஒன்று இருக்கும், அதுவும் எனக்கு இன்னைக்கு நடக்கல. எதுவுமே நடக்காதப்ப நான் அந்த 150 ஸ்ட்ரைக்கை நான் ரெடியா தான் வச்சுக்க முடியும், தவிர அதை என்னால அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் தான் இங்க இருந்து ஒரு கன்சல்டேஷன், அதாவது சர்வை பண்ணும் 131க்கு மேல எவ்வளவு தூரம் சர்வை பண்ணிருக்கு. இங்க ட்ரெண்ட் பாயிண்ட்ல 202க்கு கீழே வந்து நல்லாவே வந்துருச்சு, புரியுதுங்களா? இங்க 950 இந்த 202 கீழே வந்துச்சு. சாரி, நான் வந்து சேம் ஸ்ட்ரைக் எடுத்து இங்க பார்க்கணும்ல. சேம் ஸ்ட்ரைக்ல 2600 கால், சேம் ஸ்ட்ரைக்ல அவனோட லோ 198 கீழே வந்துட்டான். வெல் பிலோ நல்லா சர்வை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்க தடுமாறிட்டுது. இதெல்லாம் கன்சல்டேஷன். இந்த ஃபேஸ் தான் நான் எப்படி, இதுதான் நம்மளுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி நம்ம சொல்றோம். நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை நம்ம டெவலப் பண்ணினா மட்டும் தான் ட்ரேடிங்ல சர்வை பண்ண முடியும். இந்த இடத்துல எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து தவறான வேல்யூல, இப்போ நான் வந்து 131 அரௌண்ட் ரேஞ்சில் போட்டா பரவாயில்ல, நான் ரொம்ப தள்ளி 140ல ஒரு 150ல எங்கேயோ ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு இவ்வளவு தூரம் பின்னாடி வந்துட்டு இருக்கான், ஏன்னா அதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, வரதான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இந்த 131ல இருந்து இங்க இந்த கேண்டில் எவ்வளவு தூரம் லோ வந்திருக்கு, 10 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. இந்த 10 பாயிண்ட்ஸ் என்னால மென்டலி என்னால அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல, பொறுமையா இருக்க முடியல அப்படின்னா
கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குவாலிஃபைட். இதுக்கு கீழே வந்த ஃபெயிலியர், இதுக்கு மேலே போன ஃபெயிலியர், இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். லாஜிக்கலி கண்டிஷன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு கரெக்டான ப்ரைஸில் நம்ம ஒரு என்ட்ரியை பிளேஸ் பண்ணிட்டு நம்ம தாராளமாக போகலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஜோன் தான் நான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புஷ் கிடச்சிருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகேன் இது கீழே வந்தும் அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. என்னால் இந்த பாயிண்ட்டுக்கும் ரீசன் சொல்ல முடியும், இங்கேயும் ரீசன் சொல்ல முடியும். பட் நான் வந்து எப்பவுமே இந்த எட்ஜஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ எட்ஜஸ்ல நம்ம ஒரு என்ட்ரியை நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் சரி, ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கும் சரி ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். எல்லா ஸ்விங்லையும் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் அது வந்து சரி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் சைடில் பாட்டம்லேயே நல்ல ஒரு எட்ஜில் அது ஒரு எட்ஜாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எது வரைக்கும் பாருங்க, நியர்லி ஒரு ஆஃப் டே செஷன் வரைக்குமே நல்ல ஒரு எட்ஜாக தான் இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகி கீழே வந்து கால் சைடில் இங்கே என்ட்ரி எடுத்தவங்களே மறுபடியும் அதே ப்ரைஸ்க்கு இங்கே வந்திருக்கு. புரியுதா? ஸோ நியர்லி ஆஃப் அ டேக்கு மேலே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எட்ஜா இது இருந்திருக்கு. அதே போல புட் சைட்லயும் பாருங்க, இது நல்ல ஒரு எட்ஜ். 2600 புட்ன்றது ஒரு நல்ல எட்ஜ். அதே மாதிரி 25,950 கால்ன்றது ஒரு நல்ல ஒரு கால் சைடுக்கான எட்ஜ். இவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டு எட்ஜ் தான் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ட்ரெண்டுக்கான ரீசனா அமைஞ்சுது. புரியுதுங்களா? ஸோ இங்க இருந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மூவ் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதே போல இந்த மேனிபேஷனை நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் ஒன் மோர் இன்ஸ்ட்ரக்ஷன், பெட்டர் அவாய்ட் ட்ரேட் பிஃபோர் 5 மினிட்ஸ். இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் முடியறதுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடியறதுக்கு முன்னாடி என்ட்ரி போறதை அவாய்ட் பண்ணுங்க. ஆல்சோ ஆஃப்டர் இமிடியட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே நீங்க போடுறத யோசி. அது வந்து கான்ஃபிடென்ட் இருந்தால் ஓகே. பட் சில இந்த மாதிரி இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து இமிடியேட் ரிவர்ஸ் ஆச்சு. யாரெல்லாம் ட்ரேட் எடுத்தாங்களோ இங்கே கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபெயிலியர் தான் போய் முடிஞ்சிடும். அதனால தான் ப்ராப்பராக பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த இந்த மெத்தடாலஜி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து கிடைக்கும். நம்மளோட ப்ராக்டிஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்மளோட லெவல்ஸ் எல்லா இதுலேயும் மார்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அட் லாஸ்ட் இங்கேருந்து ஃபால் வந்திருக்கு புட் சைடில். அது வந்து கால் சைடில் ஒரு 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 ட்ரெண்டு வந்து கொடுத்துருக்கு. இது வந்து இப்போ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது தான் நான் சொல்றது என்னன்னா, ஒரு அட்வான்ஸ்டு லெவல் நம்ம சொல்றேன். அட்வான்ஸ்டுன்றது ஒரு வேர்டு தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ட்ராடே அனாலிசிஸை பக்காவா ஃபுல்லா நம்ம தியரட்டிக்கலாவும் சரி, ப்ராக்டிக்கலாவும் சரி கத்துக்கணும். அதை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து ப்ரீவியஸ் டேல இருந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், எந்தெந்த லெவலை நம்ம ப்ரீமியம்ல கரெக்டா ஃபாலோ பண்ணலாம், எந்த ஸ்ட்ரைக்கை நம்ம நெக்ஸ்ட் டேக்கு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நல்லா புரிச்சுக்க, என்னென்ன ப்ரீமியம் வேல்யூ அண்ட் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை கொண்டு போனோம் நெக்ஸ்ட் டேக்கு. அண்ட் ஃபைனலி இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான், சில பேர் கேட்டாங்க என்கிட்ட மெசேஜ்ல, ஸ்பாட்டுக்கும் ப்ரீமியமுக்கும் லிங்க் பண்ணி சொல்லுங்க நம்ம அது வெயிட்டிங் அப்படின்ற ஏதோ சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் இன்கேஸ் நீங்க இதை ஸ்ட்ராங்கா ஆகலைன்னா. ஏன்னா பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரீமியம். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது, நான் இன்னைக்கு ஒரு இமேஜ் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இமேஜ்ல பாத்தீங்கன்னா, ஸோ அந்த இமேஜை நான் ஷோ பண்ற பாருங்க. இந்த ஒரு இமேஜை கூட நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து கத்துக்கிட்டதும் வேஸ்டா போயிடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கு தான் நான் சிலபஸ் கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். கூடிய விரைவில் அது சொல்றேன். ஸோ இந்த மெத்தடாலஜியை ப்ராக்டிஸ் பண்றது பாருங்க. ஸோ இன்னையோட டேவோட நல்ல ஒரு ட்ரெண்டிங் டே ஆன் போத் சைடு. ஸோ நிறைய பேர் கேப்சர் பண்ணிருக்கலாம், ஆர் சில பேர் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் லேர்ன் பண்ணுங்க. கண்டிப்பா சக்ஸஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோல இருந்து இன்புட்ஸ் உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்லையும் தெரிவிக்கலாம், ஆர் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி அதில் நீங்க போஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஐ வில் ஆன்சர் அபவுட் தோஸ் கொஸ்டின்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நாளையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.